நிச்சயம் பிரவீன். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீண்டும் மஞ்சள் நிறத்தில் நீர் மிதப்பதால், மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கும் கொசஸ்தலை ஆற்றினை நம்பிதான் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 15க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்வாதாரத்தை பெருக்கி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் கொசஸ்தலை ஆற்றில் மஞ்சள் நிறத்தில் கழிவு நீர் கலந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் ஆற்றில் மஞ்சள் நிறத்தில் கழிவு நீர் கலந்து வருகிறது. இந்த கழிவு நீர் இப்படியே கலந்து கொண்டிருந்தால் மீன்கள் மற்றும் இறால்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றினை சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. அடிக்கடி கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறத்தில் மாறுகிறது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தால் மஞ்சள் நிறத்தில் ஆறு மாறும் போதெல்லாம் சிறிய பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணீரை எடுத்து செல்வார்கள். ஆனால் இதுவரை எந்த தொழிற்சாலையில இருந்து இந்த மஞ்சள் நிறத்திலான ரசாயனம் வெளியே வருகிறது என்று இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்றும் கண் துடைப்புக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சோதனை என்ற அடிப்படையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் வருவதாக கழிவுகள் வெளியேறுவது என்று உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கையை எடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை அந்த பகுதி மீனவர்கள் வைக்கின்றனர். பிரவீன்.